காத்திருங்கள் நண்பர்களே, நான் இப்பொழுதே உங்களுக்காக சுவையான உணவை தயாரித்து வருகிறேன். இங்கு ஒரு புதுமையான பழம் தெரிகிறது. சூரியன் அஸ்தமிக்க போகிறது மாருதி. நாம் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். முறையாவது இதை பறித்தாக வேண்டும். வேண்டாம் மாருதி, முனிவருக்கு கோபம் வந்து விட்டால். அட, அவர் எவரை காண்கிறாரோ அவர் மீதுதான கோபம் கொள்வார். நான் மின்னல் வேகத்தில் நான் வானரம் தான். பழத்தை உண்ண எனக்கு உரிமை உள்ளது. என் பழத்தை எனக்கு தந்துவிடு. என் கனியை என்னிடமிருந்து பறிக்கிறார். என் கனியை கொடுத்து விடுங்கள். என் கனியை யாருக்கும் நான் தர மாட்டேன். துஷ்டனே, என் கனியை எனக்கு அளித்து மாருதி, தவத்தை குலைக்க முயற்சி செய்து விட்டாய். உனக்கு ஒரு முனிவரின் சடைக்கும் கனிக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? கருணைத்து விட்டேன். அதனால் நீ என்ன ஏது என்று நோக்காமல் ஒரு முனிவரின் தவத்தை கலைத்து விட்டாய். இதுதான் அதற்கான தண்டனை. இது முறையற்றதாகும். நாங்கள் பாலகர்கள் தவறு புரிந்து விட்டோம். தாங்கள் முனிவராக இருந்தும் எங்களிடமிருந்து கனியை பறிக்கிறீர்களா? அப்படி நடந்தால் நல்லது. இல்லையெனில் தண்டனை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாததாக இருக்கும். அதை மனதில் கொள். நீ பொழுதிற்கும் சேட்டை செய்கிறாய் மாருதி. இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்து முனிவர்களுக்கும் தொந்தரவு செய்ய துவங்கிவிட்டாய். என்ன செய்வது? நீ இங்கே இரு. தாயே, இன்று என்ன சமைத்துள்ளீர்? தாயே, நான் வேணுமென்றால் அந்த கனியை உண்ணலாமா? அப்படியா? மறைந்து விட்டாயா? ஆனால் மாருதியிடமிருந்து எவ்வளவு வேண்டும். அங்கு தேவி சந்தியாவும் சூரிய தேவரும் உள்ளனர். அங்கு சென்று என்ன செய்வது சனி? என்னுடைய கர்மம்